தமிழக அரசியலில் கூட்டணி மாற்றங்கள் ஒருபுறம் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்க, மற்றொரு புறம் முக்கிய தலைவர்களின் கட்சி தாவல் குறித்த செய்திகள் புயலை கிளப்பியுள்ளன. குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை அவர்கள் விரைவில் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணையக்கூடும் என்ற தகவல் இப்போது அறிவாலயம் முதல் சத்தியமூர்த்தி பவன் வரை ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவராக தற்போது விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பதவி மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் அரசியல் காரணங்கள் ஒவ்வொன்றாக வெளியே வர தொடங்கியுள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்ததைத் தொடர்ந்து செல்வ பெருந்தகை தனது தலைவர் பதவியை இழந்திருந்தாலும் அவர் திமுக பக்கம் சாயப்போவதே டெல்லி மேலிடம் எடுத்த இந்த அதிரடி முடிவுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் தலைவராக இருந்த காலத்திலிருந்தே திமுகவுடன், குறிப்பாக மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் மிகவும் இணக்கமான போக்கை கடைபிடித்து வந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ரகசியம். சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தபோது திமுகவுக்கு எதிராக வரும் விமர்சனங்களுக்கு அந்த கட்சி நிர்வாகிகளை விட இவரே முந்திக் கொண்டு ஆதரவு குரல் எழுப்புவார். கடந்த தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி வலுவாக அமைவதற்கு இவரே மிக முக்கிய காரணகர்த்தாவாக திகழ்ந்தார். தற்போது காங்கிரஸ் கட்சி தாவிக கூட்டணியில் இணைந்து அமைச்சரவையிலும் பங்கேற்றுள்ள நிலையில் செல்வ பெருந்தகையின் இதயம் மட்டும் இன்னும் திமுகவிடமே இருப்பதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த யூகங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த செல்வ பெருந்தகை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை பகிரங்கமாக விமர்சித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை குறித்து முதல்வர் விஜய் பேசிய விதம் அநாகரிகமானது என்றவர் மிக கொடுமையாக சாடினார். தாவேகா கூட்டணியில் இருந்து கொண்டே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை உயர்த்தி பேசியது காங்கிரஸ் மற்றும் தாவேகா தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சொந்த கூட்டணியின் தலைவரை விட மாற்று முகாமில் இருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு விசுவாசமாக செயல்படுவதால் இவர் எப்போது வேண்டுமானாலும் முறைப்படி திமுகவில் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. செல்வ பெருந்தகை தனிநபராக இல்லாமல் தன்னுடன் காங்கிரசின் முக்கிய நிர்வாகிகள் சிலரையும் திமுகவுக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் கசிக்கின்றன. பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் தலைவராக வந்துள்ள நிலையில் செல்வ பெருந்தகைக்கு இனி காங்கிரஸில் முன்னுரிமை கிடையாது என்பதை உணர்ந்தே அவர் இந்த முடிவை நோக்கி நகரக்கூடும் என தெரிகிறது. தமிழக அரசியலில் தாவேகா மற்றும் திமுக இடையே நேரடி போர் மூண்டுள்ள நிலையில் செல்வ பெருந்தகையின் இந்த நகர்வு திமுகவுக்கு பலமாக அமையுமா அல்லது காங்கிரஸில் அவருக்கு இருந்த செல்வாக்கை சிதைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.